friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு Wednesday வெரைட்டில இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பச்சை பட்டாணி யூஸ் பண்ணி அருமையான ஒரு பச்சை பட்டாணி குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த பச்சை பட்டாணி குருமா சப்பாத்தி, புல்கா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இப்போ சீசன்றதுனால விலையும் ரொம்ப கம்மியா இருக்கு. சோ எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கடையில் வாங்கி தோலை உரிச்சிட்டு வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேருந்து 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை குக்கரில் சேர்த்துக்கலாம். பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சு 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். காஞ்ச பட்டாணியாக இருந்தால் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு 5 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இது ஃப்ரெஷ்ஷான பீஸுன்றதுனால 2 விசில்லையே நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. குருமா வைக்கிறதுக்கு வானலில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வெந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் அதோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதில் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா குழைவாக வெந்தால் நல்லாயிருக்கும், அதனால் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா குழைவாக வெந்திருக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாலாம் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இதை மூடி வச்சு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருந்த பச்சை பட்டாணியை அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணியை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். பட்டாணி மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகட்டும், மூடி வச்சு வேக வச்சிடலாம். பச்சை பட்டாணி மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கலந்து விட்டுட்டு முந்திரி பருப்பு பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். பட்டாணி குருமா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக 7 முந்திரி பருப்பை தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச முந்திரி பருப்பு பேஸ்ட்டை பட்டாணி குருமாலாம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்காதவங்க தேங்காய் இல்லைன்னா கசகசாவை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பேஸ்ட் சேர்த்ததும் குருமாவை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி வாசனைக்காக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். எந்தவித மசாலாக்களும் அதிகமாக சேர்க்காம ஹோம் ஸ்டைல்லையே ஈஸியான டேஸ்டான பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சப்பாத்தியோடு வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த பச்சை பட்டாணி குருமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.